IPL 2026 மேக்ஸ்வெல்லை டார்கெட் செய்யும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கு பதிலாக யாரை கொடுக்க போறாங்க பேசுவோம். அண்ட் கூடவே ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் பிளேயர் ரியான் வில்லியம்ஸ் இதுக்கப்புறம் இந்தியாவுக்காக ஆட போறாரு. அது எப்படி டீட்டெயில்டா சொல்றேன். மேலும் UPKLோட ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு அண்ட் அதிக விலைக்கு போன பிளேயர்ஸ் லிஸ்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் கப் விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். சூப்பர் கப் நடந்துட்டு இருந்துச்சு, அதில் சென்னை FC வெளியேறிட்டாங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த சூப்பர் கப் 2025 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் செமியை நோக்கி போயிருக்கு. இதில் மும்பை சிட்டி FC கோவா, ஈஸ்ட் பெங்கால் அண்ட் பஞ்சாப் FC இந்த டீம்ஸ் எல்லாம் சூப்பர் கப் செமிஃபைனல் அப்படிங்கிற ஒன்றுக்கு ரீச் ஆக போயிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது டாப் 4 அப்படிங்கிறது இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இருக்க போறதெல்லாம் நாக் அவுட் மேட்சஸ் தான். ஸோ யாரு சாம்பியன்ஷிப் அடிக்க போறாங்க, எந்த டீமுக்கு இருக்க போது வாய்ப்பு, மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ உமன்ஸ் பிரீமியர் லீக் 2026 அதற்கான ரிட்டன்ஷன் லிஸ்ட் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் முதற்கொண்டு, ஏன் இப்போ பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருந்த தீப்தி சர்மா முதற்கொண்டு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்வேதா ஷெராவத் அப்படிங்கிற ஒருத்தவங்களை மட்டும்தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெத் மோனி அண்ட் ஆஷ்லே கார்னர்ங்கிற 2 ஓவர்சீஸ் பிளேயரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதான் குஜராத் ஜெயின்ஸோட ரிட்டன்ஷன். அண்ட் தென் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹரிசனை கேப், ஜெமிமார் ரோட்ரிகஸ், நிக்கி பிரசாத், அனபெல் சதர்லாண்ட், ஷஃபாலி வெர்மா, இவங்க 5 பேரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ரிட்டன்ஷன் சொல்லுவேன் ஃப்ரம் டெல்லி கிட்ட இருந்து. ஸோ ஷஃபாலி வெர்மா அண்ட் கூடவே ஜெமிமா ரோட்ரிகஸ் இப்போ ODI வேர்ல்டு கப்பை வின் பண்ண உமன்ஸ் இந்தியன் டீமில் முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸ் கரெக்டாக தூக்கியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி RCB பக்கம் வந்தோம் அப்படின்னா ரிச்சா கோஷ், ஸ்மிருதி மந்தானா அண்ட் ஸ்ரேயங்கா பட்டேல், எலிஸ்பரி சாம்பியன்ஷிப் அடிக்க உதவான 4 முக்கியமான பிளேயர்ஸை அப்படியே தக்க வச்சிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஹெய்லி மேத்யூஸ், அமன்ஜோத் கார், அட்டாரி ஸ்கீவர், கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் அண்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த யங்ஸ்டரான ஜி கமலினி. ஸோ இந்த 5 பேருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக கமலினிக்கு இது ஒரு மிகப்பெரிய மொமெண்ட். ஏன்னா இங்கே ரிட்டன்ஷன் கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. ஸோ வாழ்த்துக்கள் கமலினி அண்ட் எல்லா ரிட்டன்ஷன் ஆன பிளேயர்ஸுக்கும். சீக்கிரம் ஆக்ஷன் நடக்க போது அதை பற்றிலாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு அப்டேட் இவ்வளோ தான். அண்ட் கூடவே RCB டீமை சேல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த சேலை பொறுத்த வரைக்கும் RCB டீமை வாங்குறதுக்கு பல டீம்ஸ் இப்போதைக்கு ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. யார் யார் வாங்க போறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல, அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். 2026 மார்ச் முடியறதுக்குள்ள RCB வேற டீமோட கைக்கு போயிடும் அண்ட் கண்டிப்பா பேரையும் மாத்திடுவாங்க அப்படின்னு இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்த்து அப்டேட்டா தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல்ல. நம்ம அப்படியே கபடி பக்கமா போவோம். ஸோ UPKL அதாவது உத்தரப்பிரதேஷ் கபடி லீக் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதில் யாரெல்லாம் சோல்ட் ஆனாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். டாப் 5 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே உத்தரப்பிரதேஷை சேர்ந்த பிளேயர்ஸ். ஸோ இது உத்தரப்பிரதேஷ் பிரீமியர் லீக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வகையில் 5வது பிளேஸ் அபிமன்யு ரகுவன்ஷி 2.95 லட்சத்துக்கு போயிருந்தாரு. அதாவது 2,95,000 அவர் ஏலத்துக்கு போயிருந்தாரு. ஸோ அவரை வாங்கின டீம் அப்படின்னு பார்க்கும்போது அவாத் அப்படிங்கிற ஒரு டீம் வாங்கியிருந்தாங்க. தென் சுபம் குமார் 3.20 லட்சம், ஒரு PKL பிளேயர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் அசு சிங் 4.35 லட்சத்துக்கு நொய்டா நிஞ்சாஸ் அவரை வாங்கியிருந்தாங்க. அண்ட் தென் நிதின் பன்வர் 4.45 லட்சத்துக்கு கங்கா, அந்த டீம் கிங்ஸ் ஆஃப் மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டீம் வாங்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதாவது இந்த UPKL சீசன் 2 ஆக்ஷன்ல அதிக விலைக்கு போன பிளேயர் வினய் திவாட்டியா 5.90 லட்சம். ஸோ இவரை பாத்தீங்கன்னா அலிகார் டைகர்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஓவரால் இந்த ஆக்ஷன்ல வினய் தான் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டுக்கு போயிருந்தாரு. இங்க பெரிய பிளேயர்ஸ் இல்லாமலாம் இல்ல. ஸோ நிறைய பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷன்ல பெரிய நேம் கொண்ட பிளேயர்ஸ் இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஆக்ஷன்ல ரொம்ப விலைக்கு போனது அது வினயா தான் இருந்துச்சு. அர்ஜுன் தேஷ்வால் கூட இந்த லீக் ஆடுறாரு, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ நிறைய PKL பிளேயர்ஸோட பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இங்க அர்ஜுன் தேஷ்வால், அர்பித் சரோகா இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல இருந்தாங்க. ரிட்டைன்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு என்ன போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லீக்கை பத்தி கண்டினியூஸா அப்டேட் கொடுக்கவா வேணாமான்னு நீங்க தான் சொல்லணும். இப்போ நாம அப்படியே கபடி வேர்ல்டு கப்புக்குள்ள வருவோம். ஸோ உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் 2025 இந்த வருஷம் நடக்க போகுது. ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ற டீம்ஸ் யார் யாருங்கிறது இப்போதைக்கு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவரால் நடக்கிற டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 17 நவம்பர் ஆரம்பிச்சு 24 நவம்பர் வரைக்கும் நடக்க போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்
நாட்கள், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள இந்த வேர்ல்டு கப்பை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் முடிவு பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அண்ட் இதற்கான லோகோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது நம்ம முன்னாடி வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி இப்போ இதற்கான டிராஃபியும் ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஸோ இதுதான் இந்த கபடி வேர்ல்டு கப் 2025 உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப்புக்கான டிராஃபி. ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்டிசிபேட் பண்ற டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12 டீம்ஸ் இதை பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதை ஹோஸ்ட் பண்ற பங்களாதேஷ், ஸோ அவங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு டீம், ஏன்னா அவங்க தான் ஹோஸ்டிங் நேஷன். கூடவே இந்தியா, ஈரான், சைனீஸ் தைப்பே, நேபாள், தாய்லாந்து, அர்ஜென்டினா, கென்யா, போலந்து, ஜெர்மனி, உகாண்டா, ஜன்சிபார் இவங்களாம் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இந்த 12 டீம்ஸ் தான் இந்த வேர்ல்டு கப்ல மோதிக்க போறாங்க. பாகிஸ்தான் எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, அவங்க குவாலிஃபை ஆகலை. ஸ்ரீலங்காவும் குவாலிஃபை ஆகலை இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கபடினா இந்த கண்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. இல்லை ஜன்சிபார், ஜெர்மனி மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. சேம் போலண்ட் ஆல்சோ. பட் இவங்கலாம் முன்னாடி வேர்ல்டு கப் ஆடி இருக்காங்க. அதனால எனக்கு வந்து பெருசாக சர்ப்ரைஸ்லாம் இல்லை. ஸோ அதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் தென் ஃபுட்பால் நியூஸுக்குள்ள வரேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். ஃபுட்பாலில் வந்து ரியான் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் இப்போதைக்கு ஹாட் டாபிக். எதனால ஹாட் டாபிக்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிளேயர். பட் இதுக்கப்புறம் இந்தியா நேஷனல் டீமுக்காக இந்தியாவுக்காக அவரால் ஃபுட்பால் ஆட முடியும். அது எப்படான்னு கேட்டிங்கன்னா, அவுட் சைட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா OCI அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இவர் வந்து பேசிக்காக ஒரு ஆங்கிலோ இந்தியன். ஸோ அதனால் இவருக்கு வந்து இவங்களோட வம்சாவளி இந்தியாவிலிருந்து போனவங்க தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இவருக்கு இந்தியாவில் குடியுரிமை, முக்கியமாக இந்தியாவில் இவருக்கு பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஆல்ரெடி அவர் பெங்களூர் FC டீம் கூட இருக்காரு. ஸோ இப்போது இந்தியா நேஷனல் டீமுக்கும் அவரால் ஆட முடியும். அவர் ஒரு விங்கர், நிறைய பேர் அவரை பார்த்துருப்பீங்க ISL கூட. இந்த ரியான் வில்லியம்சன் ஆல்ரெடி இங்கே ஃபேமஸ் தான். பட் இப்போ இந்தியாவுக்காக ஆட போறாருங்கிறது இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டார் இவர். அண்ட் இப்போதைக்கு ஆஸ்திரேலியா ஃபுட்பால் கவுன்சில் அவங்க வந்து NOC கொடுத்தா மட்டுமே போதும் இவரால் இந்தியா டீமுக்கு, இந்தியா அணியை ரெப்ரசென்ட் பண்ணி ஆட முடியும். ஸோ ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் இந்தியாவுக்கு வந்து ஆடுறதெல்லாம் அல்டிமேட். அதுவும் ஆஸ்திரேலியா பாஸ்போர்ட்டை வேணான்னு சொல்லிட்டு இந்தியா பாஸ்போர்ட்டை வாங்கி இந்தியாவுக்கு ஆடுறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஆல்ரெடி ஜப்பான்லேருந்து ஒரு பிளேயர் அதே மாதிரி வந்து ஆடுறாரு இந்தியாவுக்காக. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ ரியான் வில்லியம்ஸ் இதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர், ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். அண்ட் அதுக்கப்புறமா முக்கியமான விஷயத்துக்குள்ள வர IPL 2026க்கான ஆக்ஷன் எப்போ வரப்போகுதுங்கிறதுக்கான அந்த ரூமர் டேட்லாம் போயிட்டு இருக்கு. அஃபிஷியல் டேட் இன்னும் வரலனாலுமே இப்போதைக்கு ரிட்டன்ஷன் பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இங்கே போறாரு, இவர் அங்கே போறாருன்னு பல ரிட்டன்ஷன் பேசப்பட்டாலும் இது எல்லாமே பேச்சுவார்த்தையாக மட்டும்தான் இருக்கு. நீங்க ரூமரா கேள்விப்படுற எல்லாமே அங்கே டீம்ஸ்குள்ள பேச்சுவார்த்தையாக நடக்கிற ஒன்று தான். அது நடக்கலன்னு சொல்லிட்டு நீங்க போய் அந்த அப்டேட்டை சொல்றவங்களை திட்ட முடியாது. ஏன்னா அது கன்ஃபார்ம் பண்றதும் பண்ணாததும் கிளப் சைடு மட்டும் தான். ஜஸ்ட் வரதை தான் எல்லாருமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வகையில் இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்க கிட்ட இருக்கிற ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக மேக்ஸ்வெல்ல பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட இருந்து வாங்குற ஐடியாவில் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர், நிக்கி பாண்டிக்கு வந்து ஒரு சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவை. அண்ட் ஓவர்டன் அந்த இடத்துக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆவார் அவங்க ஃபீல் பண்றதால ஜேமி ஓவர்டனை எடுத்துக்கிட்டு மேக்ஸ்வெல்ல வந்து CSK கிட்ட தள்ள பாக்குறாங்க. அண்ட் CSKவும் ரொம்ப காலமா மேக்ஸ்வெல் மேல ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருக்காங்க. அவர் எடுக்க முடியாமலே கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா CSK விட மாட்டாங்க. இந்த ட்ரேட் மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி தான் ட்ரிஸ்டன் சப், சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ அது கேன்சல்னு சொல்றாங்க. மேபி அந்த மாதிரி இதுவும் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தையோடு நிறுத்திட்டு வெளியே போகவும் வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு கண்டிப்பா மேக்ஸ்வெல் இங்க வந்தா நல்லா தான் இருக்கும்னு தோணுது. ஸோ ஜேமி ஓவர்டனை பஞ்சாப் கிட்ட கொடுத்துட்டு பஞ்சாப் கண்டிப்பா சூட் ஆவாரு. அதே மாதிரி மேக்ஸ்வெல் இங்க பர்ஃபெக்டா செட் ஆவாரு. இங்க ஆஃப் ஸ்பின்னர் வேற இல்ல. ஸோ கண்டிப்பா அந்த இடத்துக்கு பிளேஸ் ஆவார்னு நம்புறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.